அத்துருகிரிய துப்பாக்கிச்சூடு சம்பவம் இல்லாட்டி கிளப் வசந்த படுகொலை வழக்கு இன்றைக்கு கடுவல நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருந்தது. கடுவல நீதிவானால சில மிக முக்கியமான உத்தரவுகள் இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 நிமிஷங்களுக்கும் அதிகமான நேரம் டட்டோ நிறுவனத்தினுடைய உரிமையாளர் துலான் சஞ்சுல ரகசியமான ஒரு வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் இன்றைக்கு கொடுத்திருக்கிறாரு. நீதிமன்ற வழக்கு விசாரணையில் இன்றைக்கு என்ன நடந்ததுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இந்த கொலை சம்பவம் சம்பந்தமான மேலதிக சில தகவல்களும் வெளியாகியிருக்கு. 21 வயதான யுவதியும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த 2 துப்பாக்கிதாரிகளும் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகள் என்ற தகவலும் கூட வெளியாகியிருக்கு. இதை பற்றின பல தகவல்களையும் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். அத்துருகிரிய பிரதேசத்தில் இந்த மாதம் 8ஆம் தேதி ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியிருந்தது. இதோட சம்பந்தப்பட்ட 8 சந்தேக நபர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. 7 சந்தேக நபர்கள் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டு போன 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தாங்க. தடுப்பு காவலில் வச்சு விசாரிக்கிறதுக்கு போலீசால் அனுமதி கேட்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த 7 சந்தேக நபர்களையும் விளக்கமறியலில் வைக்க சொல்லி நீதவானால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு 2 நாட்களுக்கு முதல்ல 21 வயதான யுவதியும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுறாங்க. மாத்தர மிரிச பிரதேசத்தை சேர்ந்த யுவதி அத்துருகிரிய பிரதேசத்தில் வச்சு கைது செய்யப்படுறாங்க. இந்த யுவதி சம்பந்தமான சில தகவல்களும் இப்போ போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு மாத்தர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபருடைய மனைவிதான் இந்த 21 வயதான யுவதி. லொக்குபெட்டி என்று சொல்லப்படுற போதைப்பொருள் கடத்தல்காரன்ட்டிருந்து கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பஸ்ஸை இந்த பெண் கொள்வனவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த பஸ்ல தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்காக சந்தேக நபர்கள் அத்துருகிரிய பிரதேசத்துக்கு வேற இன்னொரு இடத்திலிருந்து வந்ததாகவும், துப்பாக்கிச்சூடு நடத்தினதுக்கு பிறகு முதல்ல கார்ல போய் அதுக்கு பிறகு வேன்ல போய் அங்கிருந்து அந்த பஸ்ல மாறி போயிருக்கிறதாவும் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கு. இதை தவிர அத்துருகிரிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முதல்ல ஒரு வீட்டை இந்த யுவதி வாடகைக்கு பெற்றுக் கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அந்த சந்தேக நபர்கள் தப்பி ஓடுறதுக்கு உதவி செய்தது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அந்த பெண் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். 48 மணித்தியாலங்கள் 2 நாட்கள் தடுப்பு காவலில் வச்சு விசாரிக்கிறதுக்கும் நீதிமன்றத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் அந்த 2 சந்தேக நபர்கள் சம்பந்தமான தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. 2 பேரும் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகள் என்ற விஷயம் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதா இப்போ ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கு. என்ன சொன்னால், அவங்க துப்பாக்கிச்சூடு நடத்துகிற விதத்தை பார்க்குற நேரத்திலேயே ஒரு நல்ல பயிற்சி பெற்ற யாராவது தான் இந்த மாதிரி செயற்பட முடியும் என்ற சந்தேகம் ஆரம்பத்திலிருந்து எல்லாருக்குமே இருந்தது. இப்போ அந்த சந்தேகம் உறுதியாகி இருக்கு. பயிற்சி பெற்றவர்கள் தான், இராணுவ உறுப்பினர்கள், பாதுகாப்பு துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் என்ற விஷயம் போலீஸ் விசாரணையிலையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவங்களுடைய தெளிவான புகைப்படங்கள் தங்களுக்கு கிடைச்சிருக்கிறதாவும் அதை அடிப்படையாக வச்சு அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் போலீஸால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்படலை. துப்பாக்கிச்சூடு நடத்தின அந்த 2 பேரும் கைது செய்யப்படலை. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானால சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், இதோட சம்பந்தப்பட்ட எல்லா சந்தேக நபர்களையும் கைது செய்திருக்கிற அந்த 2 பேரை மட்டும்தான் கைது செய்ய வேண்டி இருக்கு என்ற விஷயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் கூட சொல்லியிருந்தார். இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின சந்தேக நபர்கள் அத்துருகிரிய பிரதேசத்தில் 6 மாதங்களுக்கு முதல்ல 6 லட்சம் ரூபாவை செலுத்தி ஒரு வீட்டை வாடகைக்கு பெற்றுக் கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த வீட்டை வாடகைக்கு பெற்றுக் கொடுக்கிறதுல அந்த 21 வயதான யுவதி உதவி செய்திருக்கலாம் என்ற சந்தேகமும் கூட முன்வைக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான விசாரணைகளும் கூட தொடர்ச்சியா முன்னெடுக்கப்பட்டு வருது. அந்த பஸ்ல இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின சந்தேக நபர்கள் கதிர்காமம் வரைக்கும் தப்பி போனதாகவும் சிங்கள ஊடகங்கள்ல இப்ப தகவல்கள் வெளியாகி இருக்கு. தொடர்ச்சியாவே விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த 21 வயதான பெண் உட்பட மற்ற 7 சந்தேக நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாங்க. மொத்தம் 8 சந்தேக நபர்களும் இன்றைக்கு கடுவல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுறாங்க. கடுவல நீதிமன்றத்தில் போலீஸ் இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தது. அந்த பிரபலமான பாடகி சுஜீவா, அவங்களுடைய கணவரும் துப்பாக்கிச்சூட்டில் பலியாகி இருந்தாரு. சுஜீவா வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறோம் என்ற விஷயத்தை போலீஸ் நீதிமன்றத்தில் இன்றைக்கு சொல்லியிருந்தது. அதே நேரம் அந்த டட்டோ நிறுவனத்தினுடைய உரிமையாளர் துலான் சஞ்சுல அவர் சார்பு ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. போலீஸிட தேவைக்கு ஏற்ற விதத்தில் தான் ஒப்புதல் வாக்குமூலம் இவர்கிட்ட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஊடகங்களில் வெளியான காட்சி அப்போ ரகசியமான விதத்தில் ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்கிறதுக்கு என்னுடைய சேவை பெறுநர் விரும்புகிறாரு. சில மிக முக்கியமான விஷயங்களை நீதிபதிகிட்ட ரகசியமாக சொல்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறார் என்ற தகவலை சட்டத்தரணி இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொன்ன நேரத்தில் நீதவானால் சொல்லப்பட்ட விஷயம் இது
சில சிக்கல்கள் இருக்கிற ஒரு விஷயம் ரகசியமான வாக்குமூலம்ன்றது. அது சம்பந்தமான நடைமுறைகளை வந்து நீதவான் தெளிவுபடுத்தி இருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. மதிய இடைவேளைக்கு பிறகு திரும்ப ஒரு தடவை யோசிச்சு அப்படி ரகசியமான வாக்குமூலத்தை நீங்க கொடுக்கறதுக்கு 100% தயாரா இருந்தா மதிய இடைவேளைக்கு பிறகு வாங்கன்ற அறிவிப்பு அந்த துலான் சஞ்சுலவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மதிய இடைவேளைக்கு பிறகு நீதிபதியை துலான் சஞ்சுல தனியை சந்திச்சு கிட்டத்தட்ட 40 நிமிஷங்கள் ரகசியமான வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அந்த ரகசிய வாக்குமூலத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் என்னன்றது யாருக்கும் தெரியாது. சட்டத்தரணியும் அதை தன்னால் சொல்ல முடியாது என்ற விஷயத்தை வந்து ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இதே நேரம் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் கடுவல நீதவானால சில மிக முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கொலை சம்பவம் சம்பந்தமான வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவால. ஆனால் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்படுற சந்தர்ப்பங்கள்ல எல்லாமே அந்த டட்டூ நிலையம் அமைஞ்சிருக்கிற பிரதேசத்துக்கு பொறுப்பான அத்துருகிரிய போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அதிகாரிகள் தான் நீதிமன்றத்தில் வந்து தொடர்ச்சியாகவே முன்னிலையாகி கொண்டிருக்கிறாங்க. நீதவான் இன்றைக்கு தெளிவான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பான பொறுப்பதிகாரி வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகணும், வழக்கினுடைய இந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமான அறிக்கையை முழுமையா சமர்ப்பிக்கணும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் நீதவான் சொல்லியிருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், சட்டமா அதிபருடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இந்த வழக்கு விசாரணை நடத்தப்படணும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சிலர்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்ய சொல்லியும் நீதவானால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சட்ட மருத்துவ அதிகாரி இந்த கிளப் வசந்தவினுடைய பூதவுடல் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலையும் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான காணொளிகள் புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளியாகி இருக்கு. சமூக ஊடகங்களில் குறிப்பாக இது சம்பந்தமான காணொளிகள் வைரல் ஆகி இருந்தது. அப்போ இந்த காட்சிகள் வந்து எப்படி வெளியில் போனது என்றதை பற்றி சட்ட மருத்துவ அதிகாரிகிட்டையும் வாக்குமூலம் பதிவு செய்ய சொல்லி போலீஸ் அதிகாரிகளுக்கு நீதவானால ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருந்து வழக்கு விசாரணை தொடங்கின சந்தர்ப்பத்திலிருந்து சிசிடிவி காட்சியாக இருக்கலாம், இல்லாட்டி அதோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களாக இருக்கலாம், போலீஸ் அவர்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்யும் போது அது சம்பந்தமான காணொலியாக இருக்கலாம், இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எப்படி ஊடகங்களுக்கு உடனடியாகவே கிடைச்சது. அந்த காட்சிகளை இது சம்பந்தமான சாட்சியங்களை வந்து ஊடகங்களுக்கு கொடுத்த நபர் யாரு என்றதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இதனால இது சம்பந்தமான காட்சிகளை ஒளிபரப்பின ஊடக நிறுவனங்கள்கிட்டையும் இந்த காட்சி எப்படி கிடைச்சது என்றதை பற்றி வாக்குமூலம் பதிவு செய்ய சொல்லியும் நீதவானால ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 5ஆம் திகதி வரைக்கும் இந்த 8 சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறதாவும் இப்ப சொல்லப்படுது. இந்த கொலையோட சம்பந்தப்பட்டதா குற்றம் சாட்டப்பட்டு இந்த 8 பேரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட துப்பாக்கிச்சூடு நடத்தின அந்த 2 குற்றவாளிகளும் துப்பாக்கிதாரிகளும் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. அதே நேரம் அந்த கார்ல 4 பேர் வந்ததா சொல்லப்பட்டிருந்தது. 2 பேர் கார்ல இருந்து இறங்கி மேலே போய் துப்பாக்கிச்சூடு நடத்தினது சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. இன்னும் 2 பேர் காருக்குள்ள இருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. அந்த 2 பேர் சம்பந்தமான தகவல்களும் இதுவரைக்கும் வெளியாகல. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின சந்தேக நபர்கள் வெளிநாட்டுக்கு தப்பி போயிருக்கலாம் என்ற மாதிரியான சந்தேகம் கடந்த நாட்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது. என்று சொன்னா இதுக்கு முதல்லையும் அந்த மாதிரியான துப்பாக்கிச்சூட்டோட சம்பந்தப்பட்ட நபர்கள் இலங்கையிலிருந்து தப்பி போன சம்பவங்களும் பதிவாகி இருந்தது. போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட நபர்கள் தப்பி போனதும் பதிவாகி இருந்தது. குறிப்பா கிளப் வசந்தவினுடைய கொலையோட நேரடியாக தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுற கஞ்சிப்பான இம்ரான் தப்பி போனதும் இப்படித்தான் என்ற சந்தேகம் கூட முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் சில நாட்களுக்கு முதல்ல சொன்ன ஒரு விஷயம், கஞ்சிப்பான இம்ரான் இலங்கையிலிருந்து பிரான்ஸுக்கு தப்பி போனதா சொல்லப்படுது. அதுக்கு பின்னால் இருக்கிறது மிக பிரபலமான சில சட்டத்தரணிகள் தான் என்ற குற்றச்சாட்டை வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் முன் வச்சிருந்தார். அப்படியா இருந்தாலும் இந்த அடிப்படையில் இந்த சந்தேக நபர்களும் தப்பி போயிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருந்தாலும் அதை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் சாட்சியமும் இதுவரைக்கும் கிடையாது என்ற விஷயத்தையும் போலீஸ் இப்போ முன் வச்சிருக்கு. அந்த 2 சந்தேக நபர்களுடைய புகைப்படங்கள் எங்களுக்கு தெளிவான புகைப்படங்கள் இருக்கு, அதை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை நாங்கள் நடத்தி வாரோம் என்ற விஷயத்தையும் போலீஸ் சொல்லி இருக்கிறதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த கொலை சம்பவம் நடத்தப்பட்டதுக்கான மோட்டிவ் என்ன, காரணம் என்னன்றதை பற்றின ஒரு உறுதியான தகவல் இதுவரைக்கும் தெரியாது. ஊகங்களும் சந்தேகங்களும் தான் முன்வைக்கப்பட்டு வருது. கிளப் வசந்தட்ட மாக்காந்துரை மதுஷினுடைய கோடிக்கணக்கான பணம் இருந்தது, அதை கேட்டுதான் கஞ்சிப்பான இம்ரான் அச்சுறுத்தி இந்த கொலையை செய்தான் என்ற குற்றச்சாட்டும் சந்தேகமும் முன்வைக்கப்பட்டு வருது. ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தாரு, உயிரிழக்கிற சந்தர்ப்பத்தில் கிளப் வசந்த
சுற்றி வர கடனோட தான் கடைசியில் செத்து போனார் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சில நாட்களுக்கு முதல்ல சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அப்போ இதுக்கு பின்னாலே இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்குது, மர்மங்கள் இருக்குது. விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரதை சொல்லப்படுது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.